தாமிரபரணி ஆற்று உபரி நீர் புகுந்துள்ளதால் ஸ்ரீவைகுண்டமே துண்டிக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள நவலட்சுமிபுரம் பகுதி வெள்ள நீரால் சூழப்பட்டு தனி தீவு போல துண்டிக்கப்பட்டுள்ளது. சுமார் 300 குடும்பங்கள் அப்பகுதியில் தவித்து வரும் நிலையில் இதுகுறித்து நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா தரும் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு 2 தினங்கள் கொட்டி தீர்த்த கனமழையால் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள் தனி தீவு போல காட்சியளிக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கு நாமே நேற்றிலிருந்து வர முயற்சி செய்தோம். ஆனால் நம்மால் இந்த பகுதியை நெருங்கக்கூட முடியவில்லை. ஏனென்றால் சாலை மார்க்கமாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளும் வெள்ள நீரால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள நவலட்சுமிபுரம் பகுதியில் தான் இருக்கோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர் வசித்து வராங்க. இந்த பகுதியில் தாமிரபரணி ஆறிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கு வந்து அதிலிருந்து வெளியான நீரும் அதே போல் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கம்மாய்கள் உடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து வந்த நீரும் முழுமையாக இந்த பகுதியை சூழ்ந்து இந்த பகுதியே தனித்து விடப்பட்ட தீவு போல காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு குடியிருப்புகளிலும் தண்ணீர் வந்து கழுத்தளவிற்கு நின்ற நிலையில் தற்போது தண்ணீர் வடிந்துள்ள நிலையிலும் தற்பொழுது இடுப்பளவுக்கு தண்ணீரில் தான் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தத்தளித்து வருகின்றனர். குறிப்பாக 2 தினங்களாக மீட்பு படையினர் இந்த பகுதிக்கு வராததால இப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களே இந்த பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பாக இடத்திற்கு அழைத்து சென்றதாகவும் இந்த பகுதி மக்கள் கூறுறாங்க. வீட்டில் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு எவ்வளவு சிரமப்பட்டீங்க? ஏன்னா மழை வந்து வரலாறு காணாத அளவுக்கு பெஞ்சிருக்கு. இடைவிடாமல் 2-3 தினங்கள் கொட்டி தீர்த்தது. நீங்க என்னென்ன மாதிரியான குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க? இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. என்ன நடவடிக்கை உங்களுக்கு இப்போ தேவைப்படுது? தண்ணியில் வச்சுட்டு குழந்தைங்களை எங்கே கூட்டிகிட்டு போவேனே தெரியாமல் இன்னும் தண்ணியில் இருந்து பிள்ளைங்கள்லாம் குளிருதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுறாங்க. எங்களுக்கு இப்போ அந்த பிள்ளைங்க பசின்னு கேட்டால் கூட எதுவும் வாங்கி எதுவுமே கொடுக்க முடியாத நிலமையில தான் இருக்கும். இந்த வெள்ளம் வரும்னு சொல்லி முன்னுக்கூட்டியே குளம்லாம் உடைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் முன்னுக்கூட்டியே எங்கேயும் நவுண்டிருப்போம். எதுவுமே சொல்லலை. அவங்க சொல்லியிருந்தா வந்து முன்னுக்கூட்டியே அறுவைக்கு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் வெளியே வந்திருப்போம். எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க எல்லாமே சாப்பிடாம பட்டினியே இப்போ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். நாங்கள் இன்னும் தண்ணியை விட்டு வெளியே போக முடியல. எங்களால் தண்ணியை மீட்டு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், இப்போ இந்த பகுதியில் உங்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய பணி என்னென்ன பொருள்கள்லாம் சேதடைஞ்சிருக்கு? வீட்டுள்ள இருந்த பாத்திரம் போட்டு அவ்வளோ அரைச்சிட்டு போயிட்டு பச்சை பிள்ளைக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்க முடியல, ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்க முடியல. இந்த முதியோருக்கு ஒரு இந்த பெரிய பெரிய ஆளுக்களுக்கு இந்த பச்சை பிள்ளைக்கு ஒரு காப்பி கூட கொடுக்க முடியல. 3 நாளாச்சு எங்கள் ஊர் சோறு கறியை ஏதாவது தொட்டு. இந்த படகு இல்லாமல் இந்த பகுதி மக்களை எப்படி இங்கேருந்து கூட்டிகிட்டு வெளியில் வந்தீங்க? நாங்கள் கூட்டிகிட்டு வந்தது காரணம் இந்த கட்டில் போடுவோம்ல பெட்ஷீட்டு அது வச்சு இந்த டீப் இருக்குல்ல அந்த டீப் வச்சு 3-4 டீப் வச்சு 10 பசங்க சுற்றி நின்று அவ்வளோ ஒரு 4-5 2 ட்ரிப்பாக 2 ட்ரிப்பு அங்கே போவோம், 2 ட்ரிப்பும் கருவானு 2 செட்டாக போய் வாலிய பசங்க பூரா மீட்டு வந்துருக்கான். இது வரையும் காவல்துறை அதிகாரியும் சரி மற்றவங்களும் சரி யாருமே எந்த அதிகாரியும் வந்து எட்டி பார்க்கல. எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை, எந்த உதவியும் தரலை. எங்கள் மக்களை காப்பாற்ற முடியாமல் துவைக்கும். இன்னும் தாமரை குளத்தை உடச்சி விட்டாங்க. இங்கே உள்ள தண்ணி ஆத்தண்ணி எல்லாமே 4 கரை எங்களை சுற்றி சூழ்ந்துட்டியா. ஒரு உப்பு வாங்கி சுடு தண்ணி காய்ச்சி குடிக்க கூட வழி இல்லாத நிலைமைக்கு ஆகிட்டோம். ஐயா, தயவு செய்து நீங்கள் எங்களை காப்பாற்றுறதா இருந்தால் இன்னும் தாமிரபரணி ஆற்றுல தண்ணி திறக்காங்கங்க. இனிமேல் திறந்தா எங்கள் ஊரே அழிஞ்சிரும். இப்போ 10-15 வீடு கீழே விழுந்துட்டு, ஓட்டு வீடு விழுந்துட்டு அதில் இருந்த ஜாமான் புல்ல அரிச்சிட்டு போயிட்டு எல்லார் வீட்லேயும் ஒரு பொருள் கிடையாது. இந்த தண்ணி வற்றின பிறகு 300 குடும்பம் இருக்குது. அவ்வளோ வீட்டை நீங்கள் படிப்படியாக ஏறி பாருங்கள். ஒரு வீட்லேயாவது நாங்கள் சொன்னதில் தப்பு இருந்தால் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுறோம் ஐயா. குறிப்பாக இந்த அம்மா பேசுனதை கேட்டிருக்கலாம். பச்சை குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட வழி இல்லை, ஒரு உப்பு வாங்கி கஞ்சி வைத்து சாப்பிடக்கூட வழி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பகுதி மக்களை வந்து யாருமே கண்டுகொள்ளலை. அதனால் இனியாவது இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியை தனி கவனம் செலுத்தி உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்ந்துள்ள நீரை வந்து வெளியேற்றணும். மேலும் தாமிரபரணி ஆற்றங்கரையிலிருந்து மேலும் வந்து தண்ணீர் திறக்கப்பட்டால் இந்த பகுதி முழுமையாக இல்லாதபடி ஆகிவிடும். அதனால அதை வந்து தண்ணீர் திறப்பதை யோசித்து வந்து பார்க்கணும். இந்த பகுதி மக்களை மீட்டு விரைவில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். இந்த பகுதி மக்களுடைய துயர் தொடக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நவலட்சுமிபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் ஷேக் அப்துல்லா, சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.